அன்பிற்கினியவர்களே, தவக்காலத்தின் 6வது வெள்ளிக்கிழமையாகிய இன்று இந்த தவக்கால செய்தியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய உறவுகள், குறிப்பாக நம்முடைய பொறுப்பில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகள் ஏதாவது தவறுகள் செய்யும் பொழுது, குற்றங்கள் செய்யும் பொழுது சுட்டி காட்டுவதோ இல்லை என்றால் கண்டுகொள்ளாமல் தட்டி கழிப்பதோ சரியா தவறா? என்ன நோக்கத்தோட நம்ம செய்யறோம் அப்படின்றத பொறுத்துதான் அது சரியா தவறா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஒருவேளை நான் பிறரை விட சிறந்தவன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பிறருடைய குறைகளை நாம் சுட்டி காட்டுகிறோம் என்றால் அது தவறு. பிறருடைய பெயரை, புகழை, மதிப்பை கெடுப்பதற்காக அவருடைய தவறை சுட்டி காட்டுகிறோம் என்றால் அதுவும் தவறு. அதே வேளையில ஒரு சிறிய தவறு செய்யும் பொழுது இதைவிட பெரிய தவறு செய்யட்டும் என்று விட்டு விடுவதும் தட்டி கழிப்பதும் தவறு. ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த இந்த தவறு, குற்றம் எல்லாருக்கும் தெரியட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் என்று சொல்லி பிறருடைய அழிவுக்காக, வீழ்ச்சிக்காக காத்திருப்பதும் தவறு. அப்ப நம்ம பிறருடைய தவறை சுட்டி காட்டக்கூடாதா? எசேக்கியேல் இறைவாக்கினர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்றாரு, சுட்டி காட்டாமல் இருப்பதும் தவறு. இப்ப நல்ல எண்ணத்தோடு நாம் சுட்டி காட்ட வேண்டும். எசேக்கியேல் இறைவாக்கினர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை தவறு செய்யும் பொழுது அந்த தவறை நாம் சுட்டி காட்டி அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல, அவங்க அந்த தவறோட குற்றத்தோட இருந்து போறாங்கன்னா அந்த குற்றப்பழி யார் அந்த தவறை சுட்டி காட்ட தவறினார்களோ அவர்கள் மீது வந்து விடுமா. ஒருவேளை நாம் பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், மறைக்கல்வி ஆசிரியராக இருக்கலாம், அல்லது ஏதோ தலைமை பொறுப்பில் இருக்கலாம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் நமக்கு தெரிந்து ஏதாவது தவறு செய்யும் போது நம்மால் அவர்களை திருத்த முடியும் என்றால் திருத்த நாம் முன் வர வேண்டும். இதே மாதிரியான ஒரு நிகழ்வை தொடக்க நூல்ல வாசிக்கிறோம். தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நோவா திராட்சை ரசம் அருந்திவிட்டு குடிவெறியில ஆடை விலகி படுத்து கிடக்கிறார். அதை அவருடைய இளைய மகன் காம் பார்க்கிறார். பார்த்தவர், ஐயோ என்னுடைய தந்தையுடைய மானம் போகக்கூடாது, வேறு யாருக்கு தெரியக்கூடாது, நான் அதை சரி செய்யலாம் அப்படின்னு நினைக்காம வெளியில போய் அவருடைய மற்ற 2 சகோதரர்கள் சேம், எப்பத்து என்பவர்களிடம் இப்படி தந்தை குடித்துவிட்டு ஆடை விலகி கிடக்கிறார் அப்படின்னு சொல்றார். அந்த 2 சகோதரர்களும் பிறந்த மேனியனாய் தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லாமல் பின்னோக்கியே நடந்து சென்று விலகி இருந்த ஆடையை சரி செய்ததாகவும், பின்பு நோவா காம் செய்த அந்த செயலை கேள்விப்பட்டு காமை சபித்ததாகவும் நம்ம தொடக்க நூல்ல வாசிக்கணும். இந்த அன்புக்குள்ள இந்த சின்ன நிகழ்வு சுட்டி காட்டக்கூடிய ஒரு காரியம் தான். நம்முடைய பொறுப்புல ஏராளமானோர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய மாணவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் இந்த தவறை விட பெரிய தவறை இவர்கள் செய்யட்டும், அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிறருடைய வீழ்ச்சிக்காக, அழிவுக்காக காத்திருக்காமல் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்மால் இயன்றால் அவருடைய தவறை நல்ல முறையில் அவர்கள் வாழ்வு வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் அவர்களுக்கு சுட்டி காட்டி திருந்துவதற்கான வழியை கற்றுக் கொடுத்தோம் என்றால் நாம் உண்மையிலேயே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you all. இந்த தவக்காலத்துல இந்த சின்ன முயற்சியை நாம் செய்ய முயற்சி எடுப்போம்.